பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் சிறப்போக்கா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொன்னார் திருவள்ளுவர் அவர்கள். பிறப்பால் நம் அனைவரும் சமம்தான். பிறப்பால் யாருக்குமே சிறப்பு கிடையாது. செய்யக்கூடிய செயல்கள் தான் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் திருவள்ளுவர் அவர்கள். ஒரு வழியில அவங்க சுத்தக்காரர்களா பார்க்கணும், குப்பைக்காரர்களா பார்க்க கூடாது அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவங்க குப்பைக்காரர்களா பார்க்க வேண்டாம், சுத்தக்காரர்களா பாருங்க. இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தின் மாற்றம் முதலில் நம்மளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களை நாட்டின் தெய்வங்கள் என்று நாப்புகழ்ச்சி மட்டும் செய்ய வேண்டாம், அவர்களுக்கு மதிப்பளித்தாலே போதும். சுத்தம் செய்தால்தான் கிடைக்கும் சோறு வயிற்றுக்கு, சுத்தமே சோறு போடும் இது இவர்களுக்கு. APJ அப்துல் கலாம் டிரஸ்டின் நிறுவனர் உதயகுமார் அவர்களுக்கும், தேவி வரலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் திரிபானந்தா சுரேஷ் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மிக்க மகிழ்ச்சி. எல்லாருடையும் சேர்ந்து கொண்டாடுற அப்படிங்கும்போது அளவில்லா மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கோம், ஆனா உங்களுக்கு டைம் சேர்ந்து கொண்டாட போறேன். அதுவே எனக்கு இருக்கு, சேர்ந்து போட்டோஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வமா இருக்கு எனக்கு. நீங்க தண்ணி போயிட்டீங்க எல்லாரும். சரி. பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் சிறப்போக்கா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொன்னார் திருவள்ளுவர் அவர்கள். பிறப்பால் நம் அனைவரும் சமம்தான். பிறப்பால் யாருக்குமே சிறப்பு கிடையாது. செய்யக்கூடிய செயல்கள் தான் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் திருவள்ளுவர் அவர்கள். சரிதானே? நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் சிறப்பா உயர்வா இருக்கணும். அதுதான் நமக்கு சிறப்பே கூடுது. சமுதாயத்துல துப்புரவு பணியாளர்களை எப்படி பார்க்கிறாங்க, எப்படி இந்த சமுதாயம் பார்க்குது, துப்புரவு பணியாளர்களை எப்படி பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு சிறு கதை மட்டும் உங்ககிட்ட பகிரணும்னு ஆசைப்படுறேன். ஒரு மகனும் தந்தையும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் வீட்டு வாசலில் ஒரு வண்டி நிற்கிறது. மகன் அந்த வண்டியை பார்த்து தந்தையிடம் கூறுகிறார், அப்பா, சுத்தம் செய்ய வந்த நீங்கள் சுத்தக்காரர்கள், வந்தவர்கள் தான் இவர்கள், அவர்களை அப்படி கூப்பிடக்கூடாது என்று சொன்னாராம். இந்த சமுதாயத்தில் இப்படிதான் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் மட்டும் போதாது. அந்த மாற்றம் இருந்து தொடங்க வேண்டும். இந்த மாற்றம் எவ்விடமிருந்து தொடங்குகிறது. மற்றவர்களும் அப்படி பார்க்கணும் நான் நினைக்கிறேன். பார்ப்பாங்க, நம்புறேன். நான் உங்களை பத்தி சிறு கவிதை சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சொல்லாம ஆர்வமா இருக்குங்களா? உங்களுடைய முகத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா அப்போ அவங்களுக்குள்ள இருந்து ஒரு இன்பம் வரும் இல்லையா? இந்த இன்பம் எனக்கு அளவில்லாத இன்பமா இருக்கு உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது. தூய்மை பணியாளர்களை நாட்டின் தெய்வங்கள் என்று நாப்புகழ்ச்சி மட்டும் செய்ய வேண்டாம், அவர்களுக்கு மதிப்பளித்தாலே போதும். சுத்தம் செய்தால்தான் கிடைக்கும் சோறு வயிற்றுக்கு, சுத்தமே சோறு போடும் இது இவர்களுக்கு. மரங்களை கையில் அள்ளும் இவர்களின் மீது சாதி சாயங்களை பூசவே பூசாதீர்கள் மனிதர்களே. இவர்கள் உங்கள் ஜாதி பார்த்தால் என்ன ஆகும் நினைத்து பாருங்க. ரொம்ப கண்டிப்பா பிரமிக்கத்தக்கதாக இருக்கு. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுதும், ஒவ்வொரு மழைக்காலங்களை பார்க்கும் பொழுதும் அவ்வளவு வருத்தமா இருக்கும். எவ்வளவு வேலை பார்க்கறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ஒரு சில இடத்துல சமூக சேவையா தெரிஞ்சாலும் கூட சில சமயங்கள்ல வருத்தமாவும் இருக்கும் சரிங்களா? இவர்களுக்கு மனங்களின் நாற்றமும் மலர்களின் வாசமும் ஒன்றுதான். நாம் அனைவரும் கைகூட்டி வணங்குவேன். நம் வாழ்க்கையை மாற்றாத விழாக்கள் சடங்குகளாக மட்டுமே பார்க்கப்படுகின்றது. சடங்குகளாக இருக்கக்கூடாது, சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி APJ அப்துல் கலாம் இந்த கிறிஸ்துமஸ் சமத்துவ புதுமை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறது. உங்கள் அனைவருடன் கொண்டாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய
நான் வாழ்த்து. வணக்கம், நான் தான் திவ்யா கிருஷ்ணன். இன்றைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்டுடைய தூய்மை பணியாளர்களுக்கான சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே மிக்க மகிழ்ச்சியா இருக்காங்க. நம்ம சார்பில் அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக நிறைய விடயங்கள் பண்ணியிருக்கோம். அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து மிக்க மகிழ்ச்சியா இருக்கோம். தூய்மை பணியாளர்களை நம்ம சமுதாயம் ஒதுக்கி பார்க்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அது மென்மேலும் வளரணும். அது இல்லாம வேற ஒரு வழியில அவர்களை சுத்தக்காரர்களா பார்க்கணும், குப்பைக்காரர்களா பார்க்க கூடாது அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவங்களை குப்பைக்காரர்களா பார்க்க வேண்டாம், சுத்தக்காரர்களா பாருங்க. இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தின் மாற்றம் முதலில் நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அது என்னிலிருந்து ஆரம்பித்திருக்கிறேன், இவர்களிலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். கட்டாயம் மாறும், மாற்றுவோம். நீங்க ஒரு நடிகை, ஒரு விஜய், நீங்க இந்த ட்ரஸ்ட்ல வர என்ன காரணம்? இல்ல, நான் நடிகை விஜய் இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா சமூக சேவையும் செஞ்சுட்டு இருக்கேன் என்னுடைய ட்ரஸ்ட் மூலியமா. இவங்களுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரஸ்ட் மூலியமா இணைந்து நடத்துறதுலயும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தான். உங்க ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆரோக்கிய ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட். நன்றி.